ஹலோ, என்னப்பா பீட்ரு எப்படிப்பா இருக்க? உன் இடத்துல நிலம ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என் தொழில பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அட என்னப்பா நீ சும்மா ஃப்ரீயா விடுப்பா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும். நிறைய மரங்களை வெட்டி எனக்கு உதவி செய்யணும். என்ன சொன்ன? இந்த பாரு பீட்ரு, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால தான் உன் மரத்தை நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னும் நிறைய மரத்தை நீ வெட்டணும். அவளே திமிரு முடிச்ச பூனைய, உனக்கு போற சோறு பத்தலன்னு போனை வேற கடிச்சு திங்கிறியா நீ? அதை இங்கிட்டு கொடு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாருப்பா, நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. அதனால ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு போ. அச்சோ, இந்த முறை நான் எதிர்பார்க்க மாதிரி மரத்தை வெட்டல. என் டார்கெட்டை பூர்த்தி பண்ணணும். இல்லனா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோ, இதான் உனக்கு கடைசி வார்னிங். நிறைய மரத்தை வெட்டி எடுத்து வந்து கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ பாஸ், நீங்க வேலையை தானே கேக்குறீங்க? சீக்கிரத்திலே முடிச்சு அனுப்பிடுறோங்க ஐயா. ஹலோ ஹலோ, எல்லாம் போச்சு, என் வேலையும் போச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழறது? வாடா தம்பி, சீக்கிரமா வா. மீன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அண்ணா, நாம இங்க வந்துட்டோமா இல்லையாடா? எனக்காக சாப்பாடு நீயே எடுத்துட்டு வரியா? ஏன்டா தம்பி எப்பவும் சோம்பேறித்தனமாவே இருக்க? டே அண்ணா, நீயே போய் வேகமா ஏதாவது மீன் பிடிச்சிட்டு வரியா? ஏன்னா நம்ம 2 பேரும் போய் என்னடா பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்றது சரிதானே? என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் ஒண்ணும் உன்னுடைய வேலைக்காரன் கிடையாது. யாரோ மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அவனோட வேலைதான். வாங்க போலாம். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவனை இனிமே மரம் வெட்ட நான் விடவே மாட்டேன். காடை பாதுகாக்கிறது தான் என்னுடைய கடமை. நான் வரேன், உன்னை விட மாட்டேன். இருந்த எல்லாமே தீது போச்சு. இந்த பாஸ் வேற மனசாட்சியே இல்லாம இருக்கா. கொஞ்சமாச்சும் கரை காட்டி இருக்கலாம்ல. கொஞ்சம் இரு, ஒருவேளை நம்ம வேலைக்கு வேற ஆளை பார்த்துருப்பானோ? இல்ல இல்ல, இது நடக்கவே கூடாது. இல்ல நீ இப்போ கிளம்பணும். ஏன்னா அப்பதான் நீயாச்சும் நிம்மதியா இருப்ப. என்ன சொல்ற? என்னால இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது. அதனால நீயாச்சும் போய் நல்லா இரு. நம்ம நிலைமை மோசமாயிட்டு இருக்கே. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான். இங்க பாடுறாவுக்கு உன் மனசை தளர விடாம தைரியமாடுறான். அந்த பாஸ் பயலுக்கு நாம தான் பெர்ஃபெக்டான லாகர்னு எப்படியாச்சும் புரிய வைக்கணும். வண்டிய விடுறா. மரம் வெட்டுறது என் தொழில், அதனால நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை நம்புறது வேஸ்ட். வேற ஓனரை பார்க்க வேண்டியதுதான். என்னால இதை நம்பவே முடியல. டேய் தம்பி, வாடா. டேய் அண்ணா, நில்லுடா, நானும் வரேன். ஆமா, இது என்னதுடா? அது பார்த்தா வித்தியாசமா இருக்குடா. அப்படின்னா இது இதோட வேலைதான். இது அந்த விக்க விட மோசமல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. டேய் அண்ணா, ஹேய் நில்லு. எங்களை கண்டுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு கை போடுறா தம்பி. இதோ வருடா.
இந்தா, இந்தா, இதை வாங்கிக்க. தம்பி வந்து தாக்கு. யா, ஆ. இந்த மரங்களை வெட்டினதுக்காக ஒரு தகரட தலையை பிச்சு எடுக்கிறா. இங்க பாருங்க, நாங்க அப்படி பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. தம்பி ஓடி வந்துரு. அச்சோ, ஓடிடுறா தம்பி. என்ன இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு? நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டேய் தம்பி, எழுந்துடா. என்னால முடியல, இதுல மாட்டிக்கிட்டேன். என்ன? ஹே செக்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை காப்பாத்து வந்து இது என்னுடைய கடமையாச்சே. அரசரே டப்ளு, டேய் தம்பி. நான் இப்ப எங்க இருக்கேன்? டேய் டப்ளு, எழுந்துடா. அப்ப என்னுடைய ராஜ்யத்தை அழிக்க முயற்சி பண்றது நீதானா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. செக்கி. அச்சச்சோ, அரசரே பப்ளு, பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. நான் இவனை பாத்துக்கிறேன். என்னடா இது இவ்வளவு மோசமா இருக்கு? அப்படின்னா நம்ம கிட்ட உதவாக்குறதுக்கு அந்த புது ஆளு வந்துட்டா போல. கொஞ்சம் இருடா தம்பி, இதாடா வந்து. என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். என்னடா நடக்குது இங்க? அட்டகாசமல்ல இருக்கு. இவ்வளவு பண்றானே, யார் அவன்? இங்க பாருடா தம்பி, அது ரொம்ப ஆபத்தானதுடா. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சொல்லு சொல்லு. ஆஹா, வேலையை நல்லா பார்த்திருக்கான ஐயா. அங்கிட்டு இருக்கான். ஹே லோகர்விக்கு, இங்க பாருடா. வா, என்ன சுடு சுடு பாப்போம். அதோ அங்க இருக்கானா? இது ரோபோட்டு. அப்படி பார்த்தா இவன் தான் அந்த புது விக்கியா. அண்ணா, என்ன காப்பாத்துடா. இதோ வந்துட்டா தம்பி. யா, யா. அடிச்சு பறக்க விட்டாயா. சூப்பரா பசங்களா. வாவ். அண்ணா, கலக்கிட்டடா. என்ன நடக்குது? அச்சோ. ஒரு வழியா அந்த காரணிகளோட தொல்லை ஒழிஞ்சுதுயா. சூப்பர். கொஞ்சம் இரு, காரணிக தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா அந்த ரோபோட் தொல்லை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? டேய் தம்பி, கொஞ்சமாவது உன் வெயிட்ட கம்மி பண்றா.
டேய், நான் இப்ப சொன்னதை காதுல வாங்கினியா இல்லையா? என் டயட்டை நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்டா. இன்னைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். நேரத்துல கூட நீ எப்படா சாப்பாட பத்தி யோசிக்கிற? இரு, இது என்னது? பாம்பு! இந்த வாட்டி நம்ம கதை உண்மையிலேயே முடிய போகுது. அவங்க உயிரோட இருக்காங்களா? நம்பவே முடியலையே. காப்பாத்துற வேலையை ஆரம்பிப்போம். ஹாய்டா செல்லம். அந்த கரடிகளை தொல்லை போடணும்னா அது நான் மட்டும் தான்டா. எங்களை விடு, எங்களை அவுத்து விடு. டேய் தம்பி, டேய், இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு நாம அதை தடுத்தாகணும்டா. முடியலடா, இது ரொம்ப டைட்டா இருக்கு. நாம இதை தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மொத்த காடுமே அழிஞ்சிடும்டா. அது எங்கிட்டு வந்துச்சு? டேய், இது மேஜிக் மாதிரி கட் ஆயிருச்சு. ஓ, ஏய் டாக்டர் விக்கு, எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லடா. நான் ஒண்ணு உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வரல. எனக்கு என்னோட வேலை திரும்ப வேணும், அவ்வளவு தான்டா. ஆனா இந்த ரோபோட் இருக்கே, இந்த தகரட பாவ உடைக்கணும்டா. என்னால தனியா அதை பண்ண முடியாது. நீங்களும் வரீங்களாடா? சரியா? சொல்லுங்கடா, என்னைய விரட்டுறதை நீங்க மிஸ் பண்றீங்களா இல்லையாடா? தம்பி, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. சரி, ஒத்துக்கிறோம். ரெண்டு பேரும் கவனிங்கடா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். என்னோட ஹெலிகாப்டர், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. டேய் அண்ணா, அவனை நம்ம நம்ப கூடாதுடா. ஓ, குனிடா தம்பி. இந்த விக்கு கிட்ட வச்சுக்கிட்டாக்கா சும்மா விட்டுருவனா? ஓடு. ஆத்தாடி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, அது என்ன பிடிக்க போகுதுடா. அப்படி போடுறான். அந்த ரோபோட்டோட ஒயரை மட்டும் பிச்சு போட்டோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும்? இங்க பாருங்கப்பா, அந்த வெடிப்புனால அது மேல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே. ஓ,
யா. அட என்னடா இது? அடே தடி பசங்களா, கொஞ்சம் அசையாம இருக்குடா. அடே தனியா விட்டு போகாதுங்கடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பிளான் பீடா எங்க இங்க வந்து என்ன புடி உன்னால முடிஞ்சா புடி. போடா ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு. டேய் அண்ணா, இந்த பிளான் சொதப்பிக்கிச்சுடா. பயப்படாதடா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். டேய் அண்ணா வந்துருச்சுடா. சரி போடா தம்பி. வேலை முடிஞ்சுதா? ஆமாண்டா முடிஞ்சது. அவ்வளவுதான், இப்ப சிக்கனியா நீ? அச்சோ, நம்ம என்ன பிளான் போட்டாலும் சொதப்புதே. இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்லையே. மதர் போர்டு அதேதான். நிதானமாறா, ஃபோக்கஸ் பண்ணுவுக்கு. குறி பார்த்து சுட்டுறா. ஓடிடுறா. ஐயா, நம்ம ரோபோட்டை வெட்டி ஜெயிச்சிட்டா தம்பி. ஆமா, இது என்னதுடா? யாருக்கு தேவை? நம்ம விக்கோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்பவே இல்லடா. ஆமாண்டா, எங்க இருக்காம நாம அவனுக்கு நன்றி சொல்லணும். அவனை காணுமே, திடீர்னு அவன் காணாம போயிட்டான்டா. எங்க போயிருப்போம்? இங்கே தானே இருந்தோம். ஒருவேளை நமக்கு நன்றி சொல்ல நம்மள தேடிட்டு போனோம். இனிமே லாகர் விக் தான் என்னோட புது ஹீரோ. என்ன? அடடா. அந்த வெக்கு பையன் நமக்கு உதவி எல்லாம் ஒண்ணு செய்யல. நம்மள அவன் ஏமாத்திருக்கான்டா. அவனை உண்டிலன்னு பண்ணிடலாம். அச்சோ, என் கையு. 7 மணி தான் ஆகுதா? எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. உங்களை இன்னொரு எபிசோடுக்கு அன்போட வரவேற்கிறேன். சீக்கிரமா வேலைக்கு போடுமே, அப்படி இல்லனா லேட் ஆயிடுமே. சைனால மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அங்க இருக்க காட்டு பகுதியில இயற்கை வளங்களை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தா ஜிங் சிங்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க. இதையும் மீறினா சட்டப்படி நீங்க தண்டிக்கப்படுவீங்க. யாராவது கால் பண்றது, அதுவும் இந்த நேரத்துல?
ஹலோ யாருப்பா? லாகர்விக் நான் தான். குட் மார்னிங் பாஸ். சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படியா நான் இருக்கீங்க? எப்படி இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்றதை கேளு. இந்த மாசம் போட்டா எங்க போச்சு? கடவுளே முதலாளி, தயவு செஞ்சு என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. என்னைய நம்பி 4 பொண்டாட்டிகளும் 4 பிள்ளைகளும் இருக்காங்க ஐயா. இல்ல நான் சம்பாதிச்சாதான் பெத்தவங்களை காப்பாற்ற முடியும் ஐயா. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. வாயை மூடு. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம். என்னது டைம் கொடுக்குறீங்களா? ஆமா அதேதான். இன்னும் 2 மாசத்துக்கு நீ எந்த மரத்தையும் வெட்ட வேண்டியதே இல்ல. நிஜமாவா? அடடா முதலாளி. ஏய், நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? கேக்குறேன் ஐயா, கேட்டுக்கிட்டு தான் இருக்க. சொல்லுங்க ஐயா. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நேச்சுரல் ரிசர்வ்ல இருந்து எனக்காக ஜிங்சிங் எடுத்து கொடுக்கணும். என்னது என்ன செய்யணும்? ஆனா அது சட்டத்துக்கு புறமானதாச்சே. மரம் வெட்டுறது மட்டும் கரெக்டான விஷயமா? எந்த ஒரு வேலை சொன்னாலும் இது முடியாது அது முடியாது நோட்ட சொல்லி. சரிங்க ஐயா சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. டேய் அண்ணா, அந்த தேனை கூட்ட குடுடா, எனக்கு பசிக்குதுடா. அப்படியா? அப்படின்னா என்ன விரட்டி வந்து புடிடா தம்பி. வேகமா வாடா. இப்படி விரட்டியாவது உன் வெயிட் குறையுதான்னு பார்க்கலாம். டேய் அண்ணா, வாடா தம்பி. இந்தா. அடேங்கப்பா, எவ்வளவு வெயிட்டா இருக்குடா. இது என்னதுடா? ஏய் நீயா? என்ன உனக்கு கண்ணு தெரியாதா? குண்டு பயல பார்த்து வர மாட்டியா நீ? டேக்ஸ். இங்கெல்லாம் குழியா இருக்கே, அதெல்லாம் என்னதுப்பா? இது எல்லாமே அந்த விக்கோட வேலை தான்ப்பா. அநேகமா அவன் என்னுடைய கேரக்டரை திருட பாக்குறான்னு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் அதை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நாம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தம்பி. என் தேனு. ஏய் நான் எடுத்துட்டேன். அடடா இங்க இருக்கா? டேய் அண்ணா, இந்த லோகர்விக் ஏன் எல்லா இடத்துலயும் குழி நோண்டுறோம்? என்னத்தை தேடிட்டு இருக்கோம்? எனக்கு எப்பறம் தெரியும்? அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். நம்ம லேண்ட் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நாம தடுத்தே ஆகணும். ஐயா சூப்பரு. யாராவது? லோகர்விக். லோகர்விக் சோதரிச்சு. கிட்ட வராதடா, ஏன் திமிர் பிடிச்ச கரடி. அடே அது எடுத்துடா. லோகர்விக், நீ சொல்றத கேட்கவே மாட்டேல்ல. நாம இங்க பண்ற வேலையை இங்க கண்டுபிடிக்க கூடாது. சரி ரைட் விடுங்க, நாம கிளம்புறோம். என்ன உடனே ஓடி போயிட்டான்? வழக்கமா இப்படி பண்ண மாட்டானே. டேய் அது ஜின்சிங் தானடா? அதானே பார்த்தேன். விக்கு வேலை பார்க்கறது இதுக்குதான். ஆனா அது அழிஞ்சுக்கிட்டு இருக்க தாவரம்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனை நம்ம தடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு மார்க் வச்ச மாதிரி இருக்கு. அதேதான்டா. ஜென்சிங் இங்கிட்டு இருக்கியா நீ? நான் தான் முள்ளங்கி எடுத்து எல்லா இடத்துலயும் வச்சுட்டு நீ வந்திருக்கேன். பெரிய புத்திசாலிடா. என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? பக்கம் பார்த்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓஹோ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கியான நாள். அப்படி போடு. இங்க என்ன நடக்குதுப்பா? என்னைய விட்டுடு. நீ 1ஆம் நம்பர் கோமாளிடா. அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டோம். அது ஜென்சிங் இல்ல, அது முள்ளங்கி. ஐயோ இங்க இருந்து போகலாம். என்ன? ஓகே, இப்பதான் புரியுது. அப்பா அவன் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான். எதுக்குடா நம்ம ஜின்சிங்க்கு பதிலா முள்ளங்கி எடுத்து இதுக்குள்ள வச்சோம்? தம்பி, நீ கலக்கறடா தம்பி. டேய் அண்ணா, நான் எப்பவுமே கலக்கிட்டு தான்டா இருப்பேன். அப்பாடா அற்புதம்யா.
அந்த லாகர்விக் நம்ம வச்ச பொரிய தாண்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவனை விடக்கூடாதுடா. ஆமா அதுவும் சரிதான். ஆனா தம்பி நாம இந்த ஜென்சிங்கை எங்கேயாவது மறைச்சு வைக்க வேண்டாமாடா? இந்த இடத்துல வைக்கலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அது யாரு? நம்ம பப்ளும் டபுளும் ஆச்சே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவு தாண்டா. இப்ப யாரு கண்டுபிடிப்பா? டேய் தம்பி வந்த வேலை முடிஞ்சுதுடா. முள்ளங்கியா? இப்பதான் நமக்கு தேவையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இது எனக்கு தான். அந்த திமிரு பிடிச்ச கரடிங்க 2 பேரையும் அவங்க என்னை ஏமாத்துறதை என்னால நம்பவே முடியல. இது மட்டும் இந்த முதலாளிக்கு தெரிஞ்சுனா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவானே. அடுத்த வாட்டி அதுங்களை என்ன பண்றது மட்டும் பாருங்கடா. இப்போ எப்படா என்னை ஏமாத்துவீங்க? ஜென்சிங் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. அது இந்த காட்டுக்கு தாண்டா சொந்தம். தம்பி ஜென்சிங்க பாத்துக்கடா. இதுக்கப்புறமா உன்னோட அண்ணன் கிடைக்கவே மாட்டான்டா. இருடா டேய். நான் உன்னை காப்பாத்துறேன். இரு கொஞ்சம் இரு. எதுக்காக ஜின்சிங்க பாதுகாக்க சொன்னான்? அது அவன் கிட்ட கொடுத்துட்டா நம்ம அண்ணனை லாகர்விக்கு விட்டுருவான்ல. என்ன இதை பத்தி யோசிக்கும் போது மண்டை குழம்புது. ஜின்சிங் அதுக்கு நிலம் இருந்தா வளர்ந்துரும். எனக்கு ஒரு அண்ணன் தானே இருக்கும். அண்ணா வரேன். அண்ணா இங்க வச்சத காணுமே. இப்ப அண்ணனை எப்படி காப்பாத்துறது? இல்ல 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 அண்ணா. அதேதான். வேண்டாம் கிச்சு கிச்சு மூட்டாத. தயவு செஞ்சு நிறுத்து. என்னால இதுக்கு மேல முடியாது. தம்பி மட்டும் எனக்கு அதை கொண்டு வரலன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா லாகர்விக் உனக்கு தேவையானதை நான் கொண்டு வந்துட்டேன்டா. இந்த இதை வந்து எடுத்துக்க. அடே கரடி அதை குடுறா என்கிட்ட. போய் எடுத்துக்க. ஏன் ஜின்சிங்கு? இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. டே அண்ணா உனக்கு எதுவும் இல்லைல்ல? என்னது திரும்பவுமா? கரடிகளா உங்களை? அடே கரடி! வட தம்பி வேகமா வா. இப்ப பாருங்கடா. ஐயா ஜாலி. லாகர்விக் எவ்வளவு தைரியம் அவளுக்கு? ஒழுங்கு மரியாதை அந்த ஜின்சிங்க எனக்கு கொடு. சொல்றாங்க தம்பி இந்த இடத்துல என்ன நடக்குது? இங்க போறடா. ஜின்சிங் புதைச்ச இடத்துக்கு போறோம்னா அங்க போய் பார்த்தா அதை காணும். அதை எடுக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் தானே இருக்கான். கொடுத்துடுறோம். ஜின்சிங்க ஏப்பா இதையாவா தேடிட்டு இருக்கீங்க? அம்மா எதுக்காக இதை ஒளிச்சு வச்சீங்க? அதுவும் பார்க்கறதுக்கு முள்ளங்கி மாதிரியே இருக்கு. எதுக்காகப்பா ஒளிச்சு வச்சீங்க? சரி இந்தாங்க. கொஞ்சம் விட்டு முள்ளங்கி எடுத்து சாப்பிட்டுருப்பேன். நல்ல வேலை சாப்பிட்டுருப்பேன். இருந்தாலும் முள்ளங்கி டேஸ்ட் வருமா? அச்சோ சூப்பை வச்சுட்டு வந்துட்டேனே. அப்பனா இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதை விதைக்க ஒரு நல்ல இடத்த நம்ம பார்க்கணும்டா. இது ரொம்ப மதிப்பு உள்ளது இல்ல? சரியா சொன்னடா.
வாஹா, இப்படி பார்க்க புதுசா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற. ஒரு டிஸ்ட்ரிக்ட போட ஒண்ணு வெளியே கொண்டு போய் வரட்டுமா? ஆனா முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கி எதிர்ப்போம், அப்பதான் சரிப்பட்டு வரும். ஹேய், இங்க போட தம்பி, அவன் தூங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ அவனை கவனிச்சுக்கிட்டே இரு. நான் போய் அந்த செயின்ஸாவை கொண்டு வந்துடுறேன். தூங்குடா ராசா, நீ தூங்கிக்கிட்டே இரு. தூங்கு தூங்கு. எடுத்துட்டா. என்ன இது? அற்புதமா இருக்குடா. பாரு தம்பி, இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. சொல்றது கேடுறா தம்பி. சூப்பர். அடே அமைதியாடுறா. அப்பவே தெரியும்டா. என் செயின் சாவை என்கிட்ட குடுறா. சொல்றலடா. அப்படிதான் குத்து. டேய் தம்பி, என்னடா நீயே அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் அண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? டாய். லோகர் வீர். எங்கடா போச்சு அது? டேய் அண்ணா. திரும்ப வந்தீங்க, உங்களை துவைச்சு கொடியில காய போட்டுருவான்டா. ஆமா, நம்ம செயின் சாய் எங்கடா போச்சு? இங்க இருக்கியாடா சொல்லும். இது எப்படி இருக்கு? சூப்பர் பியர். என்ன காதுகிட்ட வந்து கத்துற? என்ன யோசிக்க விடுறா தம்பி. அந்த லாகர்வுக்கு என்னை இன்னைக்கு செமாடி அடிச்சு தொங்க விட்டான். அது மட்டும் இல்ல, நான் அந்த மாதிரி அடி வாங்கினதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? ஹேய் டப்ளு, தூக்கமா இருக்கு. அச்சோ, நான் கீழே விழுகிறேன். ஏய், என்னால பறக்க முடியல. சீக்கிரமா சாப்பாடு வாங்குறதுக்கு நமக்கு பணம் கிடைச்சிரும். கீழே வாடா நீயும். நிறுத்துடோ. என்னது இது? சூப்பர் பேர் வந்துட்டோம். இனி உன் கதை முடிஞ்சதுடோ. என்ன வெறியா திட்டடா நீயும். வாடா பார்க்கலாம். டேய் தம்பி, எழுந்துடா தம்பி. அந்த லோகர் விக்கனை அடிச்சிருப்பேனே. அது எல்லாமே கனவு தான்டா தம்பி. அடா டேய், கொஞ்சம் விட்டு அந்த லோகர் விக்கனை அடிச்சு தொங்க விட்டுருப்பேன். என்ன அது பண்ண விடாம தடுத்து விட்டுட்டடா. அது வெறும் கனவு தான்டா தம்பி. நீ யாரையும் துவைச்சு தொங்க விடலாம் இல்லப்பா. நான் உண்மையான சூப்பர் பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். வரேன்டா விக்கு. வரும்போது சாப்பாடு கொண்டு வர மறந்துடாதீங்க சூப்பர் பேர். இந்த அன்னப்பயலுக்கு என்ன தெரியும்? என் திறமைகள் எல்லாத்தையும் அடக்கி வைக்க தான் பாக்குறோம். இது லோகர் விக்கோட வண்டி தானே? அடடோ. இது எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இப்ப மட்டும் அண்ணன் பார்த்தானோ அப்படியே பார்த்து மயங்கிருவோம். நான் இப்ப சூப்பர் பியர் மாதிரியே இருக்கேன். இனி உலகத்தை நான் தான் காப்பாத்தணும். பாடியும் தங்கம். திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் இவன். அச்சோ, இது வேற ஆடுதே. ஏய் விக்கு, ஒழுங்கா இதை நிறுத்த. இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஒரு வழி பண்ணிடுவேன் உன்னை.
அதுக்கு முதல்ல அந்த கரடிங்க இங்க இருக்கணுமேடா. யா! காப்பாத்துங்க. ஓ, என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடு. நில்லுடா. தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுடா. யா. டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல எனக்கு எதுவும் ஆகுது. உன் மனசுல என்னடா பெரிய சூப்பர் பேரு நினைப்பாடா. சொல்றா தம்பி சொல்லு. கொஞ்சம் இரு, அது என்னோட பிளாங்கெட் ஆச்சு. ஆனா இதுக்கு மேல அது ஒண்ணுது இல்லடா. ஏன்னா இது இப்ப என் ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. நான் தான் சூப்பர் பியர். அப்படியா? சரிடா, அதையும் பாத்துடலாம்டா. வாடா மோதி பாத்துருவோம். அற்புதமான டைமிங். நீ ஒதுங்கிடுவாரு. இப்ப போறடா. என் அடிய உன்னால தடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட். என்ன அடிச்சிட்டான். நான் அப்ப ரெடியா இல்ல. இப்ப வந்து அடிடா பாப்போம். வாடா, என் சக்தி உனக்கு காட்ட வேண்டாமா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நான் ரெடியா இருக்கேன்டா. வாடா. நான் அடிக்க வரும்போது டக்குன்னு நகர்ந்துட்டான். அதெல்லாம் விடுடா, சும்மா பிராக்டிஸ் தான் பண்ணேன். இப்ப பாருடா. இப்ப பாரு, இந்த அடியை தடுக்க பாருடா. இப்ப இந்த அப்பர் கட்ட பாருடா. இப்ப இத பாரு. இப்ப கண்ணுக்கே தெரியாம வேகமா அது தாக்குவேன். பயந்துட்டியா? சூப்பர் பியர். கொஞ்சம் இருடா. இப்ப என் சீக்ரெட் மூவ் பாரு. கமோன் கமோன். வேற எங்கேயாவது வச்சுக்கடா, திமிரு பிடிச்ச பயல. சூப்பர் பியர் மட்டும் என்ன இந்த நிலைமையில பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவோம். என்னால சூப்பர் ஹீரோவா ஆகவே முடியாது. நான் வெறும் ஃப்ராடு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதானே என்னோட சூப்பர் ஹீரோ. உண்மையாதான். யா, நீ நல்லா ட்ரை பண்ணல. ஆனா என்ன? ஆனா என்னடா? ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங். ஒரு விஷயம் மிஸ்ஸிங்க. ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உனக்கு சைட் கிக் இல்ல. ஆனா எல்லா சூப்பர் ஹீரோக்கும் ஒரு சைட் கிக் இருப்பாங்க. புரியுதா? அதுதான் உனக்கு மிஸ் ஆகுது. உண்மையாவடா சொல்ற? அப்ப என்னால லாகர்விக்க தோக்கடிக்க முடியுமா? அதேதான். அப்போ எனக்கு சைடு கிக்கா இருக்க யாரு வருவோ? அவ்வளவுதான். இன்னைக்குதான் எந்த தடையும் இல்லாம ஏகப்பட்ட மரங்களை வெட்டி சாச்சிருக்கோம்டா. என்னைய பார்க்கும்போது எனக்கே பெருமையா இருக்குப்பா. முதலாளி மட்டும் இதை பார்த்தாருன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாரு. ஆமாடி, எவன் பார்த்த வேலைடா இது? யாரா அது? யார்கிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு தெரியுமாடா? ஒழுங்கா வெளியே வந்துருக்கடா. என்னைய வெறுப்பேத்திருக்கடா. வரப்போறோம் சூப்பர் பியர். யாராது? ஓ, திரும்ப இது ஓ மேலதானா? ஆமாண்டா, திரும்ப நான் தான். ஆனா இந்த வாட்டி உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அச்சச்சோ, காமெடி பீஸ். இதுவே நானா இருந்தா இவ்வளவு சந்தோஷமா பட்டிருக்க மாட்டேன்டா. இப்ப என் திறமைய பாத்தியடா. அப்படியாடா? உன்னால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதடா, திமிரு பிடிச்ச கரடி. ஓடாதடா தடி கரடி. நில்லுன்னு சொல்றேன்டா. இல்ல, நிக்க மாட்டேன். அப்படி போடு. அறிவு கட்டவனே, அடே நில்றா. ஓஹோ, சூப்பர் ஃப்ரெண்ட், உன்னால அவனை ஜெயிக்க முடியும். அவனை போய் அடி. இத வாங்கிக்கடா லாகர்வி. எப்படி அடி இடி மாதிரி இருந்துச்சோ? அடேங்கப்பா, டப்ளு, நீ அடிச்சு தூள் கிளப்பிட்ட. ஆமா, சூப்பர் கரடினா சும்மாவா? நாங்க கலக்குவோம்ல. தம்பி, டேய், எங்கடா போயிருந்த நீ? பாத்தியாடா? அறிவு கட்டவனே, நான் உன்னை சாப்பாடு தடா கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ இங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா? டப்ளு, அது வந்து நீ வாய மூடு. போய் எனக்கு சாப்பாடு தேடி கொண்டு வா. ஏண்டா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? பசியிலேயே ஓடி உயிரை விடலான்னு பிளான் பண்றியாடா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் ஒரு சூப்பர் கரடின்னு லாகர்விக் நினைச்சு இவன் கிட்ட பயங்கரமா உதவ
அடிக்காதீங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். சரிடா.